காயத்ரி ஜபத்தினுடைய சங்கல்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் முதல்ல ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் பவித்திரத்தை எடுத்து கையில் போட்டுக்கோங்க. ரெண்டு கட்டதர்பங்களை எடுத்துட்டு மத்தியத்தில், அதாவது சென்டரில் காலங்கீழே போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுண்டு மீதி உள்ள கட்டதர்பங்களை கையில் பவித்திரத்தோடு சேர்த்து மடக்கிக்கோங்க. விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवः सुवरो. வலது காதை தொட்டுக்கோங்க. ஓம் 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 சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभे दिने शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे कृष्णपक्षे प्रथमायां शुभतिथौ भौमवासर श्रविष्ठा नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां प्रथमायां शुभतिथौ परमेश्वर प्रीत्यर्थं सांवत्सरिक मिथ्याधीत प्रायश्चित्त अर्थम दोषवत् अपतनीय प्रायश्चित्त अर्थंच अष्टोत्तर सहस्र संख्यया गायत्री महामंत्र जपम கரிஷ்யே. கையில் பவித்திரத்தோடு இருக்கக்கூடிய தர்பையை லெஃப்ட் சைடில் வடக்க போட்டுட வேண்டியது. ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்க வேண்டியது. அடுத்தபடியாக சந்தியாவந்தனத்தில் வரா மாதிரி பிரணவஸ்ய ரிஷி பிரம்மா அதிலேருந்து ஆரம்பித்து 10 பிராணாயாமங்கள் பண்ணி, அதுக்கப்புறம் காயத்ரியனுடைய ரிஷி சந்தஸ் ஆவாகன மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 1008 தரம் காயத்ரியை ஜபம் பண்ணி முடிச்சுட்டு உத்தமே சிகரே தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினால காயத்ரியை உத்வாசனம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பிராணாயாமம் பண்ணிக்கணும். பிராணாயாமம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணிவிட்டு
ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனம் பண்ணிட்டு காயேன வாச்சா சொல்லி பகவானிடத்தில் நம்மளுடைய கர்மாவினுடைய பலனை சமர்ப்பணம் பண்ண வேண்டியது. இதோட காயத்ரி ஜபம் பூர்த்தி ஆகிடுத்து. மேல்கொண்டு ஆத்திர உள்ள சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ, பெரிவாரை நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ, குழந்தைகளெல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. எல்லாரும் காயத்ரியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம். குழந்தைகள் எல்லாருக்கும் நல்ல படிப்பு வரணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், நல்ல ஸ்ரத்தையும் மேதையும் அந்த குழந்தைகளுக்கு அபிவிருத்தி ஆகணும், நாமளும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ராம் ராம், நமஸ்காரங்கள்.